Hi everyone, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2024 எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறத பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அண்ட் 100% ஜென்யூன். ஸோ காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே வராது. ஸோ யூ நோ நீட் டு வரி. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் டூல் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான், இதுலேயும் அதே தான் சொல்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இது என்னென்னா செட்டப் ஃபைல் இருக்கும் உள்ள. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் டெஸ்க்டாப்பில் போட்டுக்கிறேன். ஸோ கிளியராக இருக்கும். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அது அன்சிப் ஆகிடும் ஆக்சுவலாக. இல்லைன்னா டேரெக்டாகவே எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்கலாம், டிபெண்ட்ஸ். ஸோ இதை முதல் ஓப்பன் பண்ணி பேத்தை லொக்கேட் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் ஃபைல் இருக்குது பாருங்கள். அது தவிர மீது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டமைசேஷன் லிங்க் தான் போகணும். ஸோ செகண்ட் லிங்க் இருக்குது பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைட்டுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ் எத்தனை பிட்டுன்னு கேட்குது, 34 or 64 சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்கு திஸ் பிசியில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணால் அதில் உங்களுக்கு சிஸ்டமில் காட்டுது பாருங்கள். எனக்கு 64ன்னு காட்டுது. உங்களுக்கு என்னவோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து இங்கே நீங்கள் எத்தனை பிட்டுன்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் தான் நீங்கள் மாற்றணும். ஸோ பாருங்கள் 2024. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, வேர்ட் 2024. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு எது தேவையோ ஆப்ஸில் அதை மட்டும் நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம், மற்றது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே விட்டுடலாம் இந்த பேத்தை. நெக்ஸ்ட் போங்க. இதில் வந்து இது ஆஃப் ஆனில் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆஃப் பண்ணிட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், அதை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த கீ மட்டும் கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே போய் ஃபினிஷ் கொடுத்துருங்க. முடிஞ்சிடுச்சு இதோட. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து XML ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே கொடுங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். இது நேம் அப்படியே விட்டுருங்க, எக்ஸ்போர்ட்னு கொடுங்க. நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணது கிடச்சிருச்சு. இதை எடுத்து அந்த நியூ ஃபோல்டர் அந்த பேத்தில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஆனால் இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் பண்ண முடியாது, பண்ண எரர் அடிக்கும். அதனால் CMD Promp மோடுக்கு போயிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இதில் போய்ட்டு CMD டைப் பண்ணுங்கள். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர்னு போகணும். அப்போ தான் ஒர்க் ஆகும் சரியாக. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ப்ராம்ப்ட் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷனை நீங்கள் அதில் காட்டணும். அதுக்கு மேலே இருக்கிற லொக்கேஷன் லிங்க்கு காப்பி பண்ணி இதில் CD ஸ்பேஸ் விட்டு Ctrl+V இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். என்டர் கொடுத்திங்கன்னா அந்த பேத் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த கமெண்ட் என்னென்னா அந்த தேர்ட் லிங்க்கில் வந்து கமெண்ட் இருக்கும். ஆனால் நான் கீழே கொடுத்துருக்கேன், இதே காப்பி பண்ணாலே போதும். இந்த லிங்க்கை இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணி CMD மோடுக்கு போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். இதுலேயும் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஸோ இது தான். இப்போ நீங்கள் காப்பி பண்ண கமெண்ட் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி இல்லை Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ட்ரு கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ட்ரு கொடுத்தோடனே இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 2024. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் PC ஸ்பீட் அண்ட் இன்டர்நெட் ஸ்பீட். ஸோ கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு பாப்அப் விண்டோ வழக்கம் போல் ஓப்பன் ஆகும், அதாவது இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஆல் செட்டுக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ க்ளோஸ்னு கொடுத்துருங்க இந்த விண்டோவை. இதை எக்ஸிட் பண்ணிக்கலாம். கமெண்ட் மோட் இதுக்கப்புறம் தேவையில்லை.
இந்த ஃபோல்டரும் தேவையில்லை, இது அப்படியே டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும் அக்செப்ட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்கும், அது ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. ஸோ நியூ எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான், போயிட்டு ஒர்க் பண்ணி பார்த்தா எல்லாமே ஒர்க் ஆச்சு. இதுலேயும் ஒர்க் ஆகுது, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. 100% ஜென்யூன் அண்ட் ஒர்க்கிங் குட். ஸோ நான் 3 தான் செலக்ட் பண்ணேன், ஒன்று வேர்டு, ஒன்று எக்ஸல், ஒன்று பவர் பாயிண்ட். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன், இதுவும் பக்காவாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பவர் பாயிண்ட், இது பாருங்கள், இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. Yeah, thank you for watching. Signing off.